எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி செங்கடலுக்கு முன்பதாக அவர்கள் வந்து நிற்கிறார்கள். பார்வோனுடைய சேனை பயங்கரமாக வருது. அது சாதாரணமான காரியம் அல்ல. யாத்திரையாகவும் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 600 ரதம், பிரதான ரதம், சாதாரணமான காரியம் அல்ல. படையே நடுங்கும். அவர்கள் ஒரு கூட்டம் வேதனைப்படுகிறது, நிந்திக்கிறது. மோசையை பார்த்து நிந்திக்கிறாங்க. எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் கர்த்தரை நோக்கி பார்க்குது. இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? இந்த நெருக்கத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? அடிமைத்தனம் என்றதான பாவ அடிமைத்தனம், வறுமை என்ற அடிமைத்தனம், வேலையில்லாத என்றதான நுகத்திற்குள்ளாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? தொழிலில் முன்னேற முடியவில்லை, அந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்க. உங்களுடைய வேண்டுதலை, உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் இந்த நாளிலே கண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தது போல ஆண்டவர் சோதரர் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். எனக்கு அன்பந்த தேவ ஜனமே, சத்தத்தை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தங்கச்சி, தம்பி, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.